ஹாய் பிரபஞ்சபலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம இந்த டெக்லேருந்து கார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களை நேரில் சந்திக்கிறக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில விஷயத்த கிளியர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு இந்த நபர்கள் வந்து நினச்சி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, மேபி இந்த நபர்கள் ஏதாவது சரியான ஆன்சர் கொடுக்காம போயிட்டுருக்காங்க, ஒரு சரியான பதிலை சொல்லாமல் போயிட்டுருக்காங்க அப்படின்னா கூட அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் மேபி உங்கள் கூட தொடர்ந்து வர்றதா, இல்லை ஓகே இதை வேண்டாம் அப்படின்னு பிரேக் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு இந்த நபர்கள் கொஞ்சம் யோசிச்சு கொண்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்க நீங்கள் கூட தொடர்ந்தால் நல்லா இருக்குமா இல்லாட்டி நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களை பற்றின எண்ணங்கள் ரொம்பவே இவங்க மனசில் ரொம்பவே ஆழமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து ரொம்ப நாளாகவே அமைதியாக இருக்காங்க. உங்கள்கிட்ட எந்த விஷயமுமே கதைக்க கிடையாது அப்படின்னா ஒரு சில விஷயத்த ஓகே ஓப்பன் பண்ணி சொல்லலாம், கேட்கலாம், கதைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து உங்கள் கூட கதைச்சாதான், தொடர்பு கொண்டாதான், பேசினாதான் இதுக்கான சரியான விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ உங்கள் மேலே ஏதோ ஒரு விஷயத்தில் அது நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்களா, இல்லை இருக்குமோ அப்படின்ற டவுட்ஸும் இருக்குது. மேபி இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தினால கூட உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி சொல்லிக்கொள்கிறதுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி தனிப்பட்ட ரீதியாக இவங்க காதலில் வந்து ஏதோ சீர்குலைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. ஓகே, இது ஓகே கிடையாது, இதில் வந்து எனக்கு நடந்ததெல்லாம் சரி கிடையாது, இந்த இடத்துல நீதி ஏதோ சீர்குலைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டிருக்காங்க. மேபி நீங்கள் ஏதாவது எடுத்த முடிவு இந்த நபர்களை விட்டுட்டு போகிறது அப்படின்றனாலும் சரி, இந்த நபர்களை பின்தொடர்றது அப்படின்னாலும் சரி, இந்த நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் பின்தொடர்றது இவங்களுக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட் மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த நபர்களை பார்த்து கொண்டே இருக்குது இந்த நபர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். ஸோ மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வழியை வந்து இந்த நபர்கள் உங்கள்கிட்ட தெரிவித்து கொள்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ப்ரெஷராக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கீங்க அப்படின்றது கூட அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து ரொம்பவே பாதிப்படையுது அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு நிறையவே ஆசைப்பட்றாங்க. பட் அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நோட்டம் விட்டு கொண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய தடவை நீங்கள் வந்து போராடி பார்த்துட்டீங்க அந்த காதலுக்காக. ஸோ போராடி பார்த்துட்டு அது ஃபோக்கட் ஆகலை, அவங்க எதுவுமே பதில் சொல்லலை அப்படிங்கும்போது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த நபர்கள் இந்த சைடில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கீங்க, எதுவுமே கதைக்கிறீங்கல்ல அப்படின்றது இந்த நபர்களுக்குமே ரொம்ப ஒரு டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கு வந்து தெரிய மாட்டேனுது அப்படின்றாங்க. அதே மாதிரி காதலை பொறுத்து உடனான இந்த வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து மன ரீதியாக போராடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை பேசணும் அப்படின்ற மாதிரி. பட் அதை பேசுகிறதுக்கு தகுந்த சூழ்நிலை இது கிடையாது, அல்லது பேசணும்னு நினைக்கிற வார்த்தைகள்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டெக் ஆகி போய் நிற்கிற மாதிரி இந்த நபர்கள் வந்து உணர்கிறாங்க. அதே மாதிரி இப்போ முன்னோக்கி வரணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த நபர்கள் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் நிறைய யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்படியும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். ஓகே, உங்களோட இருக்க இந்த காதலை வந்து அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கலாம். பட் அதை வந்து
ஆக்ஷன் மூட்ல வந்து எடுத்துட்டு வர முடியல அப்படின்றாங்க. இந்த நபர்களே நெருங்கி வந்தாலுமே கூட, அ ஏதோ ஒரு காரணத்தால இந்த நபர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறேன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இது அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸா கூட இருக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்ககிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு புறக்கணிப்ப வந்து ஏற்படுத்துது அப்படிங்கலாம். ஏற்கனவே இந்த நபர்கள் திருமணமாகி இருந்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வர்றது இந்த நபர்களுக்கு இன்னுமே வருத்தத்த தரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் இப்போதைக்கு ரொம்பவே அமைதி காக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைய வந்து ஒரு பேலன்ஸுக்கு எடுத்துட்டு வரணும். அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் நிறையவே யோசிக்கிறாங்க. ஏன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் மனம் திறந்து இந்த நபர்களோடு நீங்க கதைக்கவும் கிடையாது. அடுத்த கட்டத்த நகர்த்தணும் அப்படின்ற எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாதாம். ரொம்பவே அமைதியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இத எப்படியாவது மாத்தி அமைச்சு கொள்ளணும், ஒரு புதுப்பிச்சு கொள்ளணும் அப்படின்ற எண்ணமும் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கிறத நான் பார்க்குறேன். இருந்தாலும், அவங்க மனசுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பயம் இருக்கு. இத எப்புட்றா எடுத்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி. மேபி அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அப்படின்னா, இன்னுமே சிச்சுவேஷன்ஸ் மோசமா போகும். அப்ப உங்களோட ரியாக்ஷன் வந்து இன்னுமே கோபமா மாறலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க இந்த சைடு வந்து ஓகே எனக்கான ஃபேமிலி பார்த்துட்டு நான் வாழ்றேன். என்னோட லைஃப் பார்த்துட்டு நான் வாழ்றேன். கொஞ்சம் எனக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்கள நீங்க மாத்திக்கொள்றீங்க. ஒரு நியூ பிகினிங்க்கு வந்து அடி எடுத்து வைக்கிறீங்க. பட் இந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க நியூ பிகினிங்க்கு அடி எடுத்து வைக்கிறது தான் இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்ப ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களோட மனசுல நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்னு கேட்டா, எஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. பட் அதுக்கான ஒரு அடி எடுத்து வைக்கிறதுல தான் ரொம்ப பயமா இருக்கு. இந்த நபர்கள் உங்களோட டிவைன் கனெக்ஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் சொன்னேன்ல, இங்க அடி எடுத்து வைக்கிறதுல தான் இந்த நபர்கள் அதிகமா யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து முன்னோக்கி போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு. பட் அடி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து பயப்படலாம். மேபி இந்த நபர்கள் ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கும்போது, அந்த குடும்பத்த தாண்டி வர்றது அப்படின்றதுல ஒரு சில பயங்கள வந்து இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்கள பத்தின தாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நபர்களுக்கு நினைக்கும்போது நெறைய வருத்தத்த குடுக்குது, நெறைய கவலைய குடுக்குது. இந்த விஷயத்த நான் பார்க்கும்போது அல்லது நீங்களும் அந்த நபர்களும் இருந்த பழைய விஷயங்கள மீட்டி பார்க்கும்போது, இந்த நபர்களுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய மாதிரி எல்லாமே அமையுது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அதாவது நீங்களும் அவங்களும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த நபர்கள் நிறையவே காயப்பட்ட மாதிரி இந்த நபர்கள் உணர்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு காதல்லையும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு நிம்மதி கிடையாது, ஒரு இன்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்றாங்களாம். இது வந்து தனிப்பட்ட ரீதியா. நான் நிறையவே போராடி கொண்டிருக்கேன். இப்ப இந்த காதல பார்த்தா அப்படின்னா கூட, நிஜமாவே போராடுறது நீங்களா இருக்கலாம். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மட்டும் தான் போராடி கொண்டிருக்கேன். எனக்கான ஹெல்ப் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்த ஓப்பன் பண்ணி கதைக்கணும் அப்படின்னு உங்கள்ட்ட வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நேர்ல வந்து கதைக்கிறது அல்லது ஃபோன் கால் இல்லன்னா ஏதோ ஒரு மெசேஜ் குடுக்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. எஸ் கண்டிப்பா இந்த நபர்கள் கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த உரையாடல் வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி தான் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் இவங்களோட சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய விஷயத்த கத்துக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையும் சரி, இந்த காதலும் சரி, இவங்க வேறு யாராவது நம்பி போயிட்டுருந்தாங்க அப்படின்னாலும் சரி, அது எல்லாமே இவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்த கத்துக் குடுத்துருக்கும். ஸோ அப்போ திருப்ப இந்த நபர்கள் வந்து உங்கள்ட்ட கதைக்கிறாங்க, ஒரு நியூ பிகினிங் பண்ண வந்து ரெடியா நிற்கிறாங்க அப்படின்னா கூட இந்த நபர்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த நபர்கள் வந்து ஒரு பாடத்த வந்து கத்துக்கொண்டிருக்காங்க. அப்படிங்கும்போது திரும்ப வந்து இந்த நபர்கள் தொடர்ந்தும் தவறு செய்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. அதே மாதிரி உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றத இந்த நபர்கள் முழுசா புரிஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்றத என்னால் இங்கே பார்க்கக்கூடியதா இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்கள வந்து நிறையவே நோட்டம் விட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த நபர்கள் உங்களோட இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த நபர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த நபர்களுக்கு எல்லா விதத்துலேயும் நீங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க அப்படின்றது மிஸ்ஸிங் எனர்ஜியும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நபர்கள் வேறு யாராவது தெரிவு பண்ணியிருந்தாங்க இவங்களோட வாழ்க்கையில அப்படின்னா, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த இடத்துல ஓடி வந்து உங்கள்ட்ட கதைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த நபர்கள் நம்பி போனவங்களே இந்த நபர்கள நிறையவே காயப்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஸோ அதனால தான் இந்த பாடம் கத்துக்கொண்டேன். ஸோ அகெயின் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு.
ஸோ இந்த நபர்களுடைய வாழ்க்கைய பொறுத்து உங்களுக்கான முன்னுரிமை வந்து குடுக்காம இருக்காங்க. உங்களுக்கான காலத்த ஒதுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் காதல்ல மிகப்பெரிய ஒரு பிரிவையே ஏற்படுத்தியிருக்கும். மிகப்பெரிய ஒரு காயத்தையே ஏற்படுத்தியிருக்கும். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கான சரியான டைமிங்க குடுக்கல, சரியான விஷயத்த உங்களுக்காக குடுக்கல, கேர் குடுக்கல அப்படின்னா, இத எல்லாத்தையுமே மாத்திக்கொண்டு இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. அதாவது நியூ பிகினிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து இப்ப அவங்களா வந்து கதைக்கிறன் அப்படின்றதையும் தாண்டி, உங்கள அவங்க சைட்ல ஈர்க்கிறதுக்கான மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துறத ஒரு முக்கிய குறிக்கோளா வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா, இந்த நபர்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்கள வச்சு டே ட்ரீம் பண்றாங்க. ஸோ, அது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம்ல வந்திருக்கலாம். இந்த நபர்கள் உங்களையே நினைச்சு கொண்டிருக்க மாதிரி, அல்லது இந்த நபர்கள் கூட நீங்க இருக்கிற மாதிரியெல்லாம் வரலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நபர்கள் உங்களோட வேல்யூவ புரிஞ்சுக்கொண்டு மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ஸோ, அதே மாதிரி அ உங்களோட அருமை என்ன அப்படின்றது இந்த நபர்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால, இப்போ அடுத்த தொடக்கம் அப்படின்னா கூட இந்த அடுத்த தொடக்கத்த இன்னொருத்தரோட இவங்க எதிர்பார்க்க கிடையாது. ஓகே. ஸோ, இன்னொருத்தரோடையெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இல்ல. இவங்க வந்து உங்களோட தான் இந்த அடுத்த தொடக்கம் வந்து ஏற்படணும் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த நபர்கள் மீண்டுமே உங்க லைஃப்ல வர்றதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த நபர் உங்கள விட்டுட்டு போனாங்களோ, அதிகமான காயத்த குடுத்துட்டு போனாங்களோ, கண்டிப்பா இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல உடல் ரீதியா, மன ரீதியா ஒரு கனெக்ஷன் வந்து இருந்திருக்கும். ஓகே. ஸோ, அப்படியான நபர்கள் தான் மீண்டுமே உங்க வாழ்க்கையில வந்து வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்க பார்க்குறோம். ஓகே. ஸோ, இந்த நபர்கள் திரும்ப உங்ககிட்ட வர்றாங்க அப்படிங்கும்போது, இந்த நபர்கள் உங்கள ஏமாத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா, அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஓகே. ஸோ, இந்த நபர்கள நம்பி நீங்க முன்னோக்கி போகலாம். ஓகே. இந்த காதல் வந்து நல்லபடியா அமையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. கரண்ட் ஃபீலிங்ல ஏதோ ஒரு விஷயத்த உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு ரெடியா இருக்கிறது தான் இங்க அதிகபட்ச ஒரு ஹைலைட்டாவே இருக்கு. ஓகே. ஸோ, இதுதான் உங்க நபர்கள் உங்கள பத்தி நினைச்சு கொண்டிருக்காங்க. உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ, இதுதான் அவங்களோட மைண்ட்ல வந்து ஓடிக்கொண்டிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, பிரபஞ்ச மொழியில இருக்கிற நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்க புக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ, இதே மாதிரி இன்னும் ஒரு ரீடிங்ல நானும் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.